இறையேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு. இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்ற மாற்ற நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோற்ற மாற்ற பெருவிழா என்பது ஆண்டவருடைய மாட்சியை பற்றி தியானிக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த தவக்காலத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை வேறொரு கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும். கடந்த ஞாயிறன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த சோதனைகளை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அந்த சோதனைகளை ஆண்டவர் 40 நாட்கள் இறை வார்த்தையை தியானித்ததற்கு பிறகு அவர் சாத்தானிடமிருந்து வருகிற சோதனைகளை அவர் அந்த தியானத்தினுடைய அடிப்படையிலே வெற்றி கொண்டார் என்று நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சாத்தான் சொன்னபோது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயினின்று வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொன்னார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதியாதே என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீ தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலே தனக்கு வந்த சோதனைகளை அவர் வெற்றி கொண்டவராக தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடங்குகிறார். எனவே தொடங்கியதற்கு பிறகு இறையாட்சி பயணத்திலே பல்வேறு தடைகளும் சோதனைகளும் அவருக்கு வருகின்றன. அவர் தன்னுடைய வாழ்க்கையில இறந்துதான் மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கிற ஒரு இலட்சியத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற போது தனது பாடுகளை முதலில் அறிவிக்கிறார். எனவே இந்த பாடுகளை அறிவித்ததற்கு பிறகு அவருக்கு உண்மையிலேயே இந்த பாடுகள் தேவைதானா, இந்த பாடுகள் படுவது என்பது மெசியாவை அவர்கள் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையை உருவாக்குமே என்கிற ஒரு சோதனையாக இருக்கிறது. அதாவது சாத்தானிடமிருந்து வந்த சோதனை என்பது வேறு, இப்பொழுது கூட இருப்பவர்களிடமிருந்தே வருகிற சோதனை என்பது வேறு. ஆண்டவர் மெசியா என்று பேதுரு முழக்கமிட்டு அறிவிக்கிறார். ஆனால் அடுத்த நிமிடமே இயேசு கிறிஸ்துவை பார்த்து உமக்கு இது நிகழக்கூடாது என்று சொல்லுகின்றார். எனவே சோதனைகள் என்பது பல சமயங்களிலே தனித்து இருக்கிற போது வருவது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக அதிக பலத்தோடு கூட இருக்கிறவர்களிடமிருந்தே, நம்மை புரிந்து கொண்டவரிடத்திலிருந்தே, யார் ஒருவர் இயேசுவை மெசியா என்று புரிந்து கொண்டாரோ அவரிடமிருந்தே சோதனை வருகிறது, இது உமக்கு நிகழக்கூடாது என்று. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த ஞாயிறன்று பார்த்தோம், அந்த சோதனைகளை வெற்றி கொண்ட போது மிகுந்த பொறுமையோடு மிகுந்த கனிவோடு பேசியதைப் போல இருந்தது. ஆனால் பேதுருவிடத்திலே அவர் பேசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பாலே போ சாத்தானே, என் கண் முன்னே நீ நில்லாதே என்று மிகவும் கடினமாக அவர் பேசுகிறார், கடிந்து பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கூட இருக்கிறவரிடமிருந்து வருகிற சோதனை என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே இதற்கு பிறகுதான் இந்த சீடர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்றிருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவிற்கு தந்தையிடமிருந்து ஆற்றல் அவருக்கு தேவைப்படுகிறது. எனவே சில சோதனைகளை, சில துன்பங்களை நாமே இறை வார்த்தையினுடைய அடிப்படையிலும் இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் நாம் அவைகளை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் பல சோதனைகள், பல தடைகளை நாம் எதிர்கொள்வதற்கும் அவைகளை வெற்றி கொள்வதற்கும் ஆண்டவரிடமிருந்து, தந்தையிடமிருந்து ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது. அதை பெற்றுக்கொண்டு அவருடைய உதவியோடு நாம் அவைகளை இன்னும் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைக்கு நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்று நான் கருதுகிறேன். எனவேதான் அவர் பேதுருவையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு செல்லுகின்றார். அங்கே நடக்கிற அந்த நிகழ்வை நீங்கள் நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மோயிசனோடும் எலியாவோடும் பேசுகிறார். இப்போ மோசேவோடும் எலியாவோடும் அவர் என்ன பேசினார் என்பது நமக்கு தெரியாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள் மோயிசன் என்பவர் சட்டத்தினுடைய பிரதிநிதியாகவும் இறைவாக்கினருடைய பிரதிநிதியாக எலியாவும் அவர்கள் இருவரையும் இணைந்த ஒரு நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பார்ப்பது உண்டு. ஆனால் அதையும் தாண்டி இந்த மூவருக்குமான மிக பெரும் ஒற்றுமையும், அவர்கள் முன்கூட்டியே இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுபவர்களாகவும் இருந்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் மோயிசனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மோசேவும் அந்த குழந்தைகள் எல்லோரும் கொல்லப்படுகிற சூழ்நிலையிலே அவர் மட்டுமே தப்பித்தார் என்பதாக இருக்கட்டும், அவர் எகிப்திலிருந்து மிதியான் நாட்டிற்கு ஓடிச் சென்றதாக இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தினரை, சகோதரரும் சகோதரியும் கூட அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை கொல்ல தேடியதாக இருக்கட்டும். எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்
அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். அவர் பிறந்த பிறகு அவரால் அங்கே இருந்த பல்வேறு குழந்தைகள் கொல்லப்பட்டன. இயேசு கிறிஸ்துவையும் கூட அவரது குடும்பத்தினார் புரிந்து கொள்ளவில்லை. எனவே மதிமயங்கி இருக்கிறாரோ என்றெல்லாம் அவரை தேடி வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையிலே என்னவென்றால், மோயிசன் அடிமை தலையில் இருக்கிற மக்களை எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவும் அடிமைப்பட்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காகவே இங்கே வந்திருக்கிறார். ஆனால் மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லவில்லை. எவ்வளவு தூரத்திற்கு அவர் கடினப்பட்டு உழைத்து அந்த மக்களை அழைத்து கொண்டு வந்தாலும் அவர் அங்கே செல்லாதது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி இல்லாத ஒரு நிலையை அவர் சந்தித்ததைப் போல, ஒரு ஃபெயிலியராக இருந்ததைப் போல தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு இறப்பு என்பதும் அப்படித்தான். இறைமகன் எப்படி இறந்தால் அது ஒரு வெற்றிகரமான பணியாக இல்லை, ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியாக அது இல்லை, அது ஒரு ஃபெயிலியரை போல தோன்றும் என்பதுதானே எல்லோரும். மெசியா இறக்கக்கூடாது என்பதுதானே பேதுருவினுடைய வாதமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே மோயிசன் இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளுடைய விருப்பம் இப்படித்தான் நிறைவேற வேண்டும் என்றிருந்தால் நாம் அதை மாற்ற முடியாது. எனவே மோசே என்பவர் ஒரு தன்னுடைய பணியை கடைசியிலே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் செல்லாமலேயே இறந்து போனதைப் போல, இயேசு கிறிஸ்து மெசியாவாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே அது வெற்றி என்று சொல்லப்படாவிட்டாலும் இறப்பின் வழியாகத்தான் இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கிற அந்த மோயிசினுடைய வாழ்க்கையை, ஒரு மனித பகுதியை இயேசு கிறிஸ்து அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நாம் பார்க்கலாம். எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே மோயிசனும் அற்புதங்கள் செய்திருந்தாலும் எலியாவினுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்தார். கடவுளுடைய பெயரை சொல்லி பல்வேறு அற்புதங்களை செய்தார். இறந்த ஒருவனை உயிர்ப்பித்தார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எலியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே பல்வேறு துன்பங்களை அந்த மன்னர்கள் அவரை கொல்வதற்காக தேடிக்கொண்டிருந்தார். அவர் பாலைவனத்திற்கு ஓடி ஒதுங்கி இருந்தாலும் கூட அவர் அங்கே கடவுளால் வழிநடத்தப்பட்டவராக இருந்து இறுதியிலே மாட்சியை பெற்று எப்பொழுது மீண்டும் வருவார் என்று இஸ்ராயல் மக்கள் காத்து கொண்டிருக்கிற அளவிற்கான ஒரு மாட்சி என்பது அங்கே இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்துவிற்கும் அப்படித்தான். இந்த அற்புதங்கள் செய்கிற போது இந்த உலகம் நம்மை புரிந்து கொள்ளாமல் தேடினாலும் கடவுளுடைய மாட்சி வெற்றி கொள்ளும் என்பதாக நாம் பார்க்கலாம். எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு என்பது வேறு, எலியாவினுடைய விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் வேறு. அந்த இறையியல் வேறுபாடுகளுக்குள் நான் செல்லவில்லை. ஆனால் மாட்சி என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார், பல்வேறு துன்பங்கள் வந்தாலும், அரசன் என்னை கொல்வதற்கு தேடினாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உறுதி எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து மாட்சி இறுதியில் வெளிப்படும் என்கிற நம்பிக்கையும் அவருக்கு கிடைக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் எலியாவும் மோசேவும் இயேசுவும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் உள்ளே என்ன உண்மையிலே நடந்தது என்பது நமக்கு தெரியாது. எனவே இதை பார்க்கிற போது இந்த பேதுரு புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு சோதனையை கொடுக்கிறார். இங்கே நாம் இப்படியே இருந்து விடுவோம். கடவுளுடைய ஆற்றலை தேடி வந்திருக்கிற இயேசுவிடத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்கிற மற்றொரு சோதனை வருகிறது. இந்த தருணத்தில் தான் தந்தையினுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது. இதோ என் அன்பார்ந்த மகன் என்று அவர் சொல்லுகிற அந்த குரலை கேட்டு இவர்கள் அஞ்சி நடுங்கி கீழே விழுந்து போகிறார்கள் சீடர்கள். அப்போ மீண்டும் உடன் இருக்கிறவர்கள் அதிகமான சோதனைக்கு உட்படுத்துகிற போது தந்தையே உடன் இருந்து அந்த சோதனையை வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை தருகிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மிக முக்கியமான நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு மிகுந்த ஆற்றலோடு கீழே இறங்கி வருகிற இயேசு இரண்டாவது முறையாக தனது பாடுகளை முன்னறிவிக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே மிக முக்கியமாக 3 செய்திகளை நாம் பார்க்கலாம். முதலாவது செய்தி என்பது, கடவுள் மனிதர்களிடமிருந்து மக்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாரோ அதை தானே செய்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களிலே நமக்கு துன்பம் வருகிற போது, ஏன் கடவுள் இதை எனக்கு கொடுத்தார், அவருக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர் பாட்டுக்கு கொடுத்து விடுகிறார், நான் மனிதன், எனக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை என்று நாம் பல சமயங்களிலே கடவுளுக்கு கண்ணில்லையா என்றெல்லாம் நாம் கடவுளை ஏசுகிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார், கண் தெரியாத ஒரு தேசத்திற்கு நீ செல் என்று சொல்லுகிறார். அவரும் நம்பிக்கையோடு செல்கிறார். இது அவருடைய நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து, கடவுள்
தன் மகனின் வழியாக இதுவரைக்கும் யாரும் எப்படி ஆபிரகாம் என்ன தேசத்திற்கு செல்கிறோம் என்று தெரியாமல் நம்பிக்கையோடு சென்றாரோ, அதே போல கடவுளும் தன்னுடைய மகனின் வழியாக இந்த மனுக்குலத்திற்கு, அதாவது அளவு கடந்த இருக்கிற அந்த கடவுள் இந்த ஒரு மனு உருவேற்று இங்கே வருகிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு எதை வாக்களித்தாரோ அதையும் தனது மகனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனின் வழியாக நிறைவேற்றுகிற கடவுளாக அவர் இருக்கிறார் என்றால், எல்லோருக்கும் நமக்கு மிக பெரும் முன் உதாரணமாக இருக்கிறார். அதனாலே கடவுளைப் போல, தந்தையைப் போல நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து அப்பாற்பட்ட கடவுள் அல்ல, தான் செய்யாத எதையும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற கடவுள் அல்ல என்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சோதனைகள் வந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்குமான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதற்கு, ஆபிரகாமை போல எந்த விதமான மேப்பு எதுவும் இல்லாமல் அவர் சொன்ன தேசத்திற்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் சென்றார் என்பது முதல் செய்தி. எனவே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கை இழக்காதிருங்கள். இரண்டாவது, துன்பங்கள் எல்லோருக்கும் உண்டு. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல, அல்லது இயேசு கிறிஸ்து கடவுளாகவே இருந்தாலும் மனு உருவேற்றதற்கு பிறகு துன்பங்கள் என்பது எல்லோருக்கும் உண்டு என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே இதில் யாரும் எந்த விதமான எக்ஸப்ஷனும் கிடையாது. நீங்களும் நானும் யாராக இருந்தாலும், எனவே எல்லாருக்கும் ஒரேதான். துன்பங்கள் வழியாகத்தான் நாம் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும், சோதனைகளின் வழியாகத்தான் இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் என்பது. அதைத்தான் இன்று 2வது வாசகத்திலே வாசிக்கின்றோம். பவுலடியார் சிறைச்சாலையிலே இருந்து எழுதுகிறார். எனவே தன்னை பின்பற்றுகிற அந்த அடியவரையும் கூட அவரும் அதே போல துன்புறக்கூடாது, அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு அருள் கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது. எப்படி ஆபிரகாமுக்கு உன் வழித்தோன்றல்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னாரோ ஆண்டவர், அதே போல இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் அனைவருக்கும் அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் சொல்லுகின்றார். மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, துன்பங்கள் எல்லோருக்கும் உண்டுதான். ஆனால் சில சோதனைகள், சில துன்பங்களை நாம வென்றெடுக்க முடியும். ஆனால் பலவற்றை ஆண்டவருடைய அருள் துணையோடு மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். எப்படி தன்னுடைய மகனின் வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தை அதை உறுதிப்படுத்தி அவரை வெற்றி நடை போடச் செய்தாரோ, துன்பங்களை நோக்கித்தான், பாடுகளை நோக்கித்தான், பாடுகளின் வழியாகத்தான் அவர் பயணப்படுவதற்கு ஆற்றலை கொடுத்தாரோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். நம்பிக்கை இழக்காதிருந்தால் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து உறுதிப்படுத்துவார் என்கிற செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். நமக்கு நெருக்கமாக இருக்கிற கடவுள், நம்மை போல வாழ்கிற கடவுள், எல்லோருக்கும் துன்பம் இருக்கிறது என்பதை தனது மகனின் வழியாகவே எண்பித்தது மட்டுமல்லாமல், துன்ப நேரங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுடைய உங்களுக்கு நான் ஆற்றலை அதிகமாக கொடுப்பேன், தொடர்ந்து நீங்கள் லட்சியம் நோக்கி பயணப்படுகிற போது உடனிருந்து வழி நடத்துவேன், சோதனைகளை வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த நம்பிக்கை செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த தவ காலத்திலே பயணிப்போம். துன்பங்கள் எது வந்தாலும் வெற்றி நடை போடுவோம். ஏனெனில் ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். அவரே நம்மை திடப்படுத்துகிறார்.